The World Unfiltered. I will resign as leader of the Labour Party. பிரிட்டன் பிரதமர் கீத் ஸ்டாமர் தன்னோட பதவியை ராஜினாமா செய்யறதா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாரு. ஜூலை 2024 தான் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் வெற்றி மூலமாக ஆட்சியை பிடிச்சது லேபர் கட்சி. அந்த லேபர் கட்சியினுடைய தலைவரான ஸ்டாமர் பொறுப்பேற்ற 2 ஆண்டுகளுக்கு உள்ளாகவே பதவி விலக வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். I will resign as leader of the Labour Party. I have spoken to His Majesty the King this morning to inform him of my decision. பிரிட்டனோட பொருளாதார மந்தநிலை, பொது சேவைகளோட சீர்குலைவு, அதிகரித்து வரக்கூடிய விலைவாசி, இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு பெரிய சிக்கலாக மாறுச்சு. இந்த பிரச்சனைகளை ஸ்டாமரால் திறம்பட கையாள முடியலை அப்படின்னு பிரிட்டன் மக்கள் மத்தியில் ஏற்கனவே ஒரு அதிருப்தி நிலவிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் பிரதமர் கீர் ஸ்டாமர் கடந்த ஆண்டு பீட்டர் மேண்டல்சன் அப்படிங்கிற ஒருத்தரை அமெரிக்காவுக்கான பிரிட்டன் தூதராக நியமிக்கிறார். இதுதான் ஸ்டாமரோட அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சறுக்கலை ஏற்படுத்திய நிகழ்வு அப்படின்னே சொல்லலாம். பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி சிறையிலேயே மரணமடைஞ்ச அமெரிக்க பில்லியனர் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இருக்கார் இல்லையா, இதை பற்றி நம்ம காணொலிகள் ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட மேண்டல்சனுக்கு தொடர்பு இருந்தது அப்படிங்கிறது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மூலமாக அம்பலமாச்சு. இந்த விவகாரம் பூதாகாரமானதை தொடர்ந்து கடந்த பிப்ரவரி மாதம் மேண்டல்சன் அமெரிக்க தூதர் பதவியிலிருந்து நீக்கப்படுறாரு. கடந்த மாத தொடக்கத்தில் நாடாளுமன்ற உத்தரவுப்படி மேண்டல்சன் ஃபைல்ஸ் அப்படிங்கிற பேரில் அரசு ஆவணங்கள் அதேபோல் வாட்ஸ்அப் உரையாடல்கள்லாம் பகிரங்கமாக வெளியிடப்பட்டுச்சு. அதில் பிரதமர் கீர் ஸ்டாமர் குறித்து மேண்டல்சன் தெரிவித்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களும் கூட இடம்பெற்றிருந்துச்சு. ஸ்டாமர் குறித்த சர்ச்சைகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போனதுனால லேபர் கட்சியோட எம்பிக்கள் ஸ்டாமருக்கு எதிராக போர்க்கொடி தூக்குறாங்க. ஸ்டாமர் தலைமையின் கீழ் அடுத்த பொது தேர்தல் சந்திச்சா கட்சி தோல்வியடையும் அப்படின்னு வெளிப்படையாகவே தங்களுடைய விமர்சனங்களையும் எதிர்ப்பையும் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. 95க்கும் மேற்பட்ட லேபர் கட்சியினுடைய எம்பிக்கள் அதேபோல் சில அமைச்சர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டாமர் தலைமைக்கு எதிராக குரல் கொடுத்து பதவி விலகிறாங்க. தவறான கொள்கைகள் மற்றும் தவறான தேர்வுகள் மூலமாக ஏற்கனவே அன்பாப்புலராக இருந்த ஸ்டாமருக்கு பெரிய அரசியல் சவாலாக உருவெடுத்தார் மான்செஸ்டர் நகரத்தினுடைய முன்னாள் மேயர் ஆண்டி பெர்ன்ஹாம். மேயர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு கடந்த வாரம் நடைபெற்ற மேக்கர்ஃபீல்டு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று எம்பியா நாடாளுமன்றத்துக்குள்ளே நுழைகிறாரு. பெர்ன்ஹாம் நாடாளுமன்ற உறுப்பினராக மாறுறாரு இல்லையா, உடனே என்ன ஆகுதுன்னா ஸ்டாமரோட தலைமைக்கு எதிராக லேபர் எம்பிக்களோட ஆதரவு அவர் பக்கம் திரும்புது. இதனால் ஸ்டாமரோட பதவி விலகல் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிப்போச்சு. ராஜினாமா அறிவிப்பை தொடர்ந்து என்ன பண்ணுறாருன்னா டவுனிங் ஸ்ட்ரீட்டில் அவரோட இல்லத்திற்கு முன்பாக உரையாற்றாரு கீத் ஸ்டாமர். அடுத்த பொது தேர்தலுக்கு லேபர் கட்சியை வழிநடத்துறதுக்கு நான் சரியான நபர் தானா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. அதுக்கு எம்பிக்கள் அளித்த பதிலையும் நான் கேட்டுக்கிட்டேன். அதை பதிலை நல்லெண்ணத்தோட ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறார். Question my party is asking now is whether I am best placed to lead us into the next general election. I have heard the answer of my parliamentary party to that question. I will resign as leader of the Labour Party. லேபர் கட்சியோட புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய வரைக்கும் கீத் ஸ்டாமர் கேர்டேக்கர் பிரைம் மினிஸ்டராக நீடிப்பார். தற்போதைய சூழலில் மேக்கர்ஃபீல்டு எம்பி ஆண்டி பெர்ன்ஹாம் இருக்கார் இல்லையா, அவர் தான் பிரதமருக்கான போட்டியில் முதலிடத்தில் இருக்கிறார். 56 வயதான ஆண்டி பெர்ன்ஹாம் இருக்கார் இல்லையா, இவர் பிரிட்டன் ஊடகங்களால் கிங் ஆஃப் த நார்த் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. லண்டனை மையமாக வச்சது தான் பிரிட்டன் அரசியல் பெரும்பகுதி. அதில் தொடர்ந்து படக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறது என்னென்னா, வடக்கு இங்கிலாந்து மக்கள் தங்களுடைய குரல் கேட்பதில்லை அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அந்த மக்களுடைய குரலாக பெர்ன்ஹாம் ஒலிக்கிறாரு அப்படிங்கிறது தான் இதுக்கான முக்கிய காரணமாக மாறுது. 2017ஆம் ஆண்டு முதல் கிரேட்டர் மான்செஸ்டருடைய மேயராக பொறுப்பு வகித்தார் இவர். அந்த 9 ஆண்டுகளில் மான்செஸ்டர் நகரத்தினுடைய பொது போக்குவரத்து, உட்கட்டமைப்பு, அதேபோல் பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் மறுசீரமைப்பு செஞ்சு சாதனை படைத்திருக்கிறார். இப்போ லண்டனை போல் மான்செஸ்டரையும் மாற்ற முடியும் அப்படின்னு இவர் நிரூபித்த இந்த வளர்ச்சி மாடல் இருக்கு இல்லையா, அதுதான் பிரிட்டன் அரசியலில் மான்செஸ்டரிசம் அப்படின்னு அழைக்கப்படுது. பிரிட்டனோட சட்டப்படி ஒருத்தர் மேயராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க முடியாது.
ஆனால் நாடாளுமன்றத்துக்குள்ளே நுழைஞ்சா மட்டும்தான் பிரதமர் பதவிக்கு போட்டியிட முடியும் அப்படிங்கிறதுனால மேக்கஃபீல்ட் தொகுதியினுடைய லேபர் எம்பி ஜோர்ஜ் சைமன்ஸ் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சு பன்ஹாமோட வாய்ப்பை எளிதாக்குறாரு. கடந்த 18ஆம் தேதி நடைபெற்ற இடைத்தேர்தல் இருக்கு இல்லையா, அந்த இடைத்தேர்தலில் களம் காண்றாரு ஆண்டி பென்ஹாம். 58% வாக்குகளோட இமாலய வெற்றியை பெறுகிறார். இந்த வெற்றி மூலமாக அவர் தானாகவே மேயர் பதவியை இழந்து எம்பியா நாடாளுமன்றத்துக்குள்ளே நுழைகிறாரு. இவருடைய இந்த மாபெரும் வெற்றி தான் கீர் ஸ்டாமருடைய பிரதமர் நாற்காலியை உடனடியாக பறிச்சுது அப்படின்னே சொல்லணும். பென்ஹாம் லண்டன் இலைட் அரசியல்வாதிகள் போல இல்லாமல் எளிய நடுத்தர வர்க்க மக்களோட எளிதில் பழகக்கூடிய ஒரு மனிதர், அனைவராலும் விரும்பக்கூடியவர் அப்படிங்கிற பிம்பம் அவருக்கு இருக்குது. எரிசக்தி கட்டண குறைப்பு, ரீஇண்டஸ்ட்ரியலைசேஷன், இதையெல்லாம் பென்ஹாம் முன்னிறுத்துறார். எம்பி தேர்தல் வெற்றிக்கு பிறகு பென்ஹாம் ஆற்றிய உரை இருக்கு இல்லையா, அதில் ஒரு முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்றாரு. பிரிட்டன் அரசியல் தற்போது சீர்குலைந்திருக்கிறது, இந்த நாட்டை சரியான பாதைக்கு கொண்டு செல்றதுக்கு எனது முழு உழைப்பையும் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரதமராக தயார் அப்படிங்கிறத சூசகமாக அறிவிக்கிறார். ஆனாலும் ஆண்டி பென்ஹாம் கடினமான முடிவுகளை எடுக்க தயங்குபவர் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் அவர் மேலே இருக்குது. கார்டன் பிரவுன் பிரதமராக இருந்தபோது பென்ஹாம் நிதித்துறை முதன்மை செயலாளராக இருந்திருக்காரு. அப்போ சக அமைச்சர்கள் தங்களுடைய துறைகளுக்கு கூடுதல் நிதி கேட்கும்போது இல்லை அப்படிங்கிற கராராக சொல்ல முடியாமல் தவித்ததாகவும், அதனால் அவர் ஒரு பலவீனமான நிதி நிர்வாகி அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் அவர் மேலே இருக்குது. பென்ஹாம் பிரிட்டன் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தப்போ ஸ்டாஃபோர்ட்ஷயர் மருத்துவமனையில் முறையான பராமரிப்பு இல்லாதனால நூற்றுக்கணக்கான நோயாளிகள் உயிரிழக்கிறாங்க. இந்த சம்பவம் அவரோட அரசியல் வாழ்க்கையில் ஒரு கருப்பு புள்ளியாகவே மாறுச்சுன்னு சொல்லலாம். ஆண்டி பென்ஹாமோட அரசியல் வாழ்க்கையிலேயே மிக உயரிய தருணமாக கருதப்படுறதுங்கிறது 1989 நடந்த ஹில்ஸ்பரோ அப்படிங்கிற கால்பந்து மைதான விபத்து குறித்த உண்மைகளை வெளிக்கொண்டு வந்தது தான். 1989ஆம் ஆண்டில் கால்பந்து மைதானத்தில் நடைபெற்ற ஒரு போட்டியின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 97 பேர் உயிரிழந்துடுறாங்க. காவல்துறையினுடைய தவறான வழிநடத்தலால் நடைபெற்ற இந்த துயர சம்பவம் இருக்கு இல்லையா, இதை சில ஊடகங்களும் உயர்மட்ட அதிகாரிகளும் திசை திருப்ப முயன்றதா அப்போ சர்ச்சையெல்லாம் வருது. சுமார் 20 ஆண்டுகள் கழித்து 2009ஆம் ஆண்டில் பென்ஹாம் எடுத்த முயற்சியினால் ஹில்ஸ்பரோ சுதந்திர குழு, அதாவது ஹில்ஸ்பரோ இண்டிபெண்டன்ட் பேனல் அப்படிங்கிற ஒரு குழு அமைக்கப்படுது. இந்த குழு என்ன பண்ணுறாங்கன்னா, அரசு அதே போல் காவல்துறை இவங்களுடைய ரகசிய ஆவணங்களை எல்லாம் ஆய்வு செஞ்சு ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. காவல்துறை தங்களுடைய தவறை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 164 அதிகாரிகளுடைய வாக்குமூலங்களை மாற்றியிருக்காங்க. அதுவும் ரசிகர்களின் மீது எந்த தவறும் இல்லை என்பதும் இந்த குழுவில் அறிக்கை மூலமாக நிரூபணமாச்சு. நீண்டகால விசாரணைக்கு பிறகு ஹில்ஸ்பரோவில் உயிரிழந்த 97 பேரும் காவல்துறையினுடைய அலட்சியத்தால் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை லண்டன் நீதிமன்றம் வழங்குச்சு. இதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் பென்ஹாம். ரெண்டாயிரத்தி 17 மான்செஸ்டர் நகருடைய மேயராக பொறுப்பேற்ற பிறகு பென்ஹாம் அந்த நகரோட மிக முக்கியமான பிரச்சனையாக இருந்த வீடற்றவர்களுடைய நிலை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை ஒழிக்கிறதுக்காக சபதம் எடுக்கிறார். அதாவது வீடு இல்லாத இருக்கிறவங்களுடைய அந்த நிலையை மாற்றுறேன் அப்படிங்கிறாரு. அதுக்காக தன்னுடைய மேயர் சம்பளத்திலிருந்து 15% தொகையை வீடற்றவர்களுக்கான தொண்டு நிறுவனங்களுக்கு நேரடியாக வழங்குறதா அறிவித்து அதனை தன்னுடைய பதவிக்காலம் முழுவதும் செய்தும் காட்டினார். அரசியலை தாண்டி பென்ஹாம் ஒரு தீவிரமான கால்பந்து பிரியர். எவர்டன் FC கால்பந்து கிளப்போட தீவிர ரசிகரான இவர் தன்னுடைய ஆரம்ப காலத்தில் பிரிட்டனுடைய கால்பந்து பணிக்குழுவில் நிர்வாகியாகவும் பணியாற்றியிருக்கிறார். பிரதமர் கீர் ஸ்டாமர் ராஜினாமாவை தொடர்ந்து புதிய பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான வேட்புமனு தாக்கல்ங்கிறது ஜூலை 9ஆம் தேதி நடைபெறும் அப்படின்னு லேபர் கட்சி அறிவிச்சிருக்கு. தலைவருக்கான போட்டியில் களம் காணக்கூடிய வேட்பாளர்களுக்கு லேபர் கட்சியுடைய மொத்த எம்பிக்களில் குறைந்தது 20% பேர், அதாவது 81 எம்பிக்களோட ஆதரவு தேவை. ஆண்டி பென்ஹாமுக்கு எதிராக வேறு யாரும் போதிய எம்பிக்களோட ஆதரவோட மனு தாக்கல் செய்யலை அப்படின்னா போட்டி எதுவும் இல்லாமல் ஆண்டி பென்ஹாம் பிரிட்டனுடைய புதிய பிரதமராக ஜூலை மாத மத்தியிலேயே கூட பதவியேற்பார். ஒன்றுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் ஒருவேளை களத்தில் இருக்கிறாங்க லேபர் பார்ட்டி சார்பாக அப்படின்னா தலா 81 எம்பிக்களுடைய ஆதரவை பெறணும். அப்படி ஒருவேளை ஒரு சினாரியோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பெற்றாங்கன்னா லேபர் கட்சிக்குள்ளேயே தேர்தல் நடக்கும். அப்படி ஒரு தேர்தல் நடந்ததுன்னா நாடாளுமன்றத்தினுடைய கோடைகால விடுமுறை அப்படிங்கிறது முடிஞ்சு செப்டம்பர் மாதம் மீண்டும் அந்த நாடாளுமன்றம் கூடும் இல்லையா, அதுக்கு முன்பாகவே புதிய பிரதமர் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்துருவாங்க லேபர் பார்ட்டியில். பிரிட்டன் அரசியல் வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் கடந்த 10 ஆண்டுகளில் மிக மோசமான பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி இருந்திருக்குன்னே சொல்லலாம். கீர் ஸ்டாமருடைய தற்போதைய ராஜினாமா முடிவோடு சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா கடந்த 10 ஆண்டுகளில் பிரிட்டன் தன்னுடைய 7வது பிரதமரை காணவிருக்கிறது.
உலக அரங்கில் மிக உன்னதமான ஜனநாயகம், நிலையான நாடாளுமன்ற கட்டமைப்பு அப்படிலாம் போற்றப்பட்ட பிரிட்டனோட பிரதமர் நாற்காலி அடிக்கடி ஆட்டம் காண்பதை இந்த 10 ஆண்டுகளை நம்ம பார்க்குறோம். 2016 ஐரோப்பிய யூனியன்லேருந்து பிரிட்டன் வெளியேறியது முதலே அந்த நாட்டோட ஒட்டுமொத்த பொருளாதாரமும் அரசியல் கொள்கைகளும் பெரும் தடுமாற்றத்தை சந்திச்சிட்ருக்கு. எந்த ஒரு பிரதமராலையும் நிலையான ஒரு ஆட்சியையும் பொருளாதார வளர்ச்சியையும் தர முடியல அப்படிங்கிறது தான் நிதர்சனம். இப்போ வரைக்கும் தொடர்ந்து 14 ஆண்டுகள் பிரிட்டனில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சியை 2024 பொதுத் தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் லேபர் பார்ட்டி வெற்றி கொள்ளுது. மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தான் கீர் ஸ்டார்மர் பிரதமராக பொறுப்பேற்றார். இப்போ அவரும் 2 ஆண்டுகளில் பதவியை இழந்திருக்கிறார். அமெரிக்க அதிபரை போல பிரிட்டன் பிரதமருக்கு 4 ஆண்டுகள் அப்படிங்கிற உத்தரவாதமான ஆயுட்காலம் அப்படிங்கிறது கிடையாது. ஆளுங்கட்சி எம்பிக்கள் எப்போது தங்களுடைய பிரதமர் மேலே நம்பிக்கை இழக்கிறாங்களோ அப்போவே உட்கட்சி தேர்தல் மூலமாகவோ அல்லது கடுமையான அரசியல் அழுத்தம் மூலமாகவோ பிரதமரை மிக எளிதாக மாற்றிட முடியும். கடந்த சில ஆண்டுகளாகவே பிரிட்டன் மக்கள் கடுமையான பணவீக்கம், எரிசக்தி கட்டண உயர்வு, அதேபோல் தேசிய சுகாதார சேவையினுடைய சீர்குலைவு அப்படின்னு பல விஷயங்களால் தவிச்சிட்ருக்கிறாங்க. இதனால தான் மக்களோட அதிருப்திக்கு அஞ்சு ஆளும் கட்சி எம்பிக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய சொந்த பிரதமரையே பதவியிலேருந்து அகற்றப்போகக்கூடிய அந்த போக்குங்கிறது பிரிட்டனில் அதிகரிச்சிட்ருக்கு. பிரிட்டனுடைய நாடாளுமன்ற ஜனநாயகம் தற்போது ஒரு ரிவால்விங் டோர் போல மாறிடுச்சுன்னே சொல்லலாம். கொள்கை ரீதியான பலவீனம், உட்கட்சி பூசல்கள், அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாமை, இதெல்லாம் சேர்ந்து தான் லண்டனுடைய நம்பர் 10 டவுனிங் ஸ்ட்ரீட் இந்த அரண்மனையை நிரந்தரமற்ற தங்குமிடமாக மாற்றி அமைச்சிருக்குன்னே சொல்லலாம். புதிய பிரதமர் பிரிட்டனுடைய பொருளாதாரத்தை மீட்டு இழந்த ஸ்திரத்தன்மையை கொண்டு வருவாரா அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு. அவருக்கு நிறைய சவால்கள் இருக்கின்றன. பெருமளவுக்கு இந்த சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு இடத்திற்கு அவர் வருகிறாரா அப்படிங்கிற கேள்வியும் எல்லோரிடமும் எழுந்திருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.